அத்தை, என்னால ரூமுக்கெல்லாம் வர முடியாது. சரிங்க அத்தை. இப்படியே விட்டுடு. ஆ, நான் கொஞ்ச நேரம் இப்படியே சோஃபால உட்கார்ந்து. சரி சரி பாத்து. ஏய் சும்மா இழுக்காதடி, என்ன அப்படியே பத்திரமா உட்கார வை. உட்காருங்க உட்காருங்க. ஐயோ என்ன அத்தை நீங்க இப்படி விழுறீங்க? உட்கார வையேண்டி. அத்தை சொல்லு அத்தை. அர்ச்சி, சொல்லு அத்தை அத்தைன்னு. இல்ல அத்தை, முதுகு ரொம்ப வலிக்குதா அத்தை? ஆ, நீ வேணா விழுந்து பாரு, அப்புறம் தெரியும். கேள்வி கேக்குறா பாரு. எனக்கு விழுந்தது கூட வருத்தம் இல்லடி. ஆனா எல்லா வாட்டியும் அந்த பார்வதிக்கு சூனியம் வச்சா அது நேரா என்கிட்டயே வருது பாரு. அதுதான் ஆத்திரமா வருது. ஆனா இதுக்கெல்லாம் அசந்துட மாட்டேன். இதுக்கெல்லாம் அசர்ற வெள்ளடி இந்த வனஜா. எப்படியாவது அகிலாக்கும் பார்வதிக்கும் சண்டைய மூட்டி அவளை பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு ஓட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. மேடம், குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். யார் இவங்க? குட் ஈவினிங். ஏடி தின்னி முட்டை, யாருன்னு கேள. அதுவும் நான் தான் கேட்கணுமா? நானே கேக்குறேன் அத்தை. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க ஜி தமிழ்ல இருந்து வரோம் மேடம். என் பேர் அருண்மொழி. என் பேர் வினோத். அத்தை, ஜீ தமிழ் சேனல்ல இருந்து வந்திருக்காங்களா அத்தை? நீங்க அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க 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 வாங்க. வாங்க 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 வாங்க. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? முதல்ல உட்காருங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்களே பேசுங்க அத்தை. யாருன்னு தானே கேட்க சொன்னேன். வரேன் இரு உனக்கு. என்ன விஷயம்? அது வந்து அகிலாண்டேஸ்வரி மேடம் சக்சஸ்ஃபுல் உமனா பாதி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. நாளைக்கு உமன்ஸ் டேன்றதுனால அவங்களோட இன்டர்வியூ வேணும் மேடம். இன்டர்வியூவா? அது மட்டும் இல்ல மேடம், மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கிற அகிலாண்டேஸ்வரி மேடம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல எத்தனை பேர் மனசுல அவங்க இடம் பிடிச்சிருக்காங்கன்றத பார்க்க வந்திருக்கேன் மேடம். சுருக்கமா சொல்லணும்னா யார் மனசுல யாருன்னு பார்க்க போறோம். இதுக்கு மேடத்திட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். யார் மனசுல யாருன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது சர்ப்ரைஸ் மேடம். சர்ப்ரைஸா? இந்த ப்ரோக்ராம் செம்மையா இருக்கும் போல இருக்கே. புரிய வச்சுட்டா போதும். சூப்பர் அத்தை. அதுக்கப்புறம் அகிலா ஆட்டோமேட்டிக்கா பார்வதியை வெறுத்துருவா. பிரச்சனை வந்துரும். இதையே காரணமா வச்சு பார்வதியும் ஆதியும் இந்த வீட்டை விட்டு மொத்தமா துரத்தி அடிக்கிறேன் இல்லையா பாரு. அத்தை, உங்க வில்லத்தனம் வேற லெவல் அத்தை. வனஜான சும்மாவா? அத்தை ரூட்டே தனிடி. அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. இப்ப பாரு, இந்த சந்தோஷத்துல கீழே விழுந்த வலி கூட எனக்கு பறந்து போயிடுச்சே. எப்படி அத்தை கெத்தாயிட்ட பத்தியா?
ஆனா அத்தை, எனக்கு ஒரு சந்தேகமா வருது. கெமிக்கல் மேட்டர் சொதப்பின மாதிரி இதுவும் சொதப்பிருச்சுன்னா அவ்வளவுதான், பெரியத்த உங்களை கொலையே பண்ணிடுவாங்களே. இனிமே சாப்பிடறதுக்கு மட்டும் தான் நீ வாய் திறக்கணும். நல்லதே வராதா இந்த வாயில? இல்ல அத்தை. ஜீ தமிழ், நீங்க தான் என் ட்ரம் கார்டு. பார்வதி, கால் ரொம்ப வலிக்குதா? ஆஹா, லைட்டா. சரி, காலை தூக்கி மேல வை. ஆஹா, அதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல. ஏய், எவ்வளோ நேரம் தான் காலை தொங்க போட்டிருப்ப? கால் வலிக்காது. வா, காலை தூக்கி மேல வை. வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க, எனக்கு எதுவுமே இல்ல. ஆ, இப்படி நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்காம தான் அந்த டாக்டர் கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தியா? என்ன மாமா சொல்றீங்க? நான் உங்களை பத்தி டாக்டர் கிட்ட எதுவுமே சொல்லலையே. உங்க அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கலன்னு டாக்டர் உன்னை சத்தம் போட்டிருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? மாமா கோச்சுக்காதீங்க. எங்க போறீங்க? இரு. மாமா ஏன் கீழே உட்கார்ந்திருக்கீங்க? மாமா, மாமா சொல்றத கேளுங்க, நீங்க மேல வந்து உட்காருங்க முதல்ல, வாங்க. ஏய், சொன்னா கேளு. காலை தூக்கி மேல வை. வேண்டாம் மாமா. இது இங்க. குடு. மாமா. ஐயோ, மாமா. மாமா. ஆ. மாமா வேண்டாம் மாமா. ஏய், காலுக்கு மருந்து போட்டு முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். புரியுதா? சரி, என்ன பண்ண போறீங்க இப்போ? ட்ரெஸ்ஸிங் பண்ண போறேன். மாமா ப்ளீஸ். லைட்டா எரியும் பார்வதி, சரியா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. அகிலா, டாக்டர் கிரிஜா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. புரியுது அகிலா, டாக்டர் எதுக்காக எனக்கு கால் பண்ணாங்கன்னு தானே கேட்குறேன். பார்வதி பத்தி சொல்லதான் கிரிஜா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கிரிஜா உனக்கும் கால் பண்ணியிருந்தாங்களே. டாக்டர் உன்னை குடும்பக்கார மாமியாரா இருப்பாங்கன்னு சொன்ன ஆரம்பிச்சதுமே பார்வதி டாக்டரை உண்டலன் பண்ணிட்டாலுமே. பார்வதியை பத்தி இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ பாட்டு கண்டுக்காம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்வதி மனசுக்குள்ள உன்னை எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கான்னு திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கா அகிலா. நாம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், இவ கண்டுக்காம இருக்காளே. பார்வதி மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். டாக்டர் கிரிஜா சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சு. மாமா. பார்வதி, ஐஸ்வர்யமா. ஐஸ்வர்யமா, மாமா, ஐஸ்வர்யமா இருக்காங்க. ஏய், கால் எடுங்க மாமா. வெய். கால். ஏய், என்ன இப்போ? அமைதியா இரு. ஓ, என்ன மாமா? பார்வதி, வா. ஐஸ்வர்யா, நீயே ஒரு நியாயத்தை சொல்லு. ஏன் பொண்டாட்டி கால ஏன் மடி மேல நான் வச்சிருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. அடிப்பட்ட காலுக்கு மருந்து போட்டு விடுறேன் சொல்றேன், காலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா.
மாமா காலை விடுங்க மாமா. சூப்பர் ஆதி. நீங்க உங்க பொண்டாட்டிய ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எனக்கும் தான் ஒரு புருஷன் வாச்சிருக்காரு. என்ன ஐசு, ப்ரோகிட்டே அன்னிக்கிட்டே என்ன பத்தி ஏதோ பெருசா புகழ்ந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. என் காதுல விழுந்துச்சு. ஆதி என்ன பண்றாருன்னு நல்லா பாரு அருண். பார்வதி கால மடி மேல வச்சு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. நீ ஒரு நாளாவது என்ன இந்த மாதிரி எல்லாம் கவனிச்சிருக்கியா? அப்புறம் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம வேற என்ன பண்றது? அவ்வளவுதானே ஐசு, இப்பவே ஆரம்பிச்சு. ஏய் என்னடா? இல்ல ப்ரோ, பின்ன ப்ரோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? உனக்கும் இந்த மாதிரி எப்பயாவது அடிபட்டுச்சுன்னா சொல்லு. இதே மாதிரி உன் கால் எடுத்து என் மடி மேல வச்சு அழகா மருந்து போட்டு விடுறேன். யாரு நீ? எனக்கு மருந்து போட்டு விடுவ? நீ எப்படி மருந்து போட்டு விடுவேன்னு எனக்கு தெரியும். எப்பா உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. நான் ப்ரோ கிட்ட வந்து அப்புறமா பேசிக்கிறேன். என்ன லுக்கு. ஐஸ்வர்யாமா, சின்னையா கோச்சுக்கு போறாரு, போய் கூட்டிட்டு வாங்க. அவரு கோச்சுக்கிட்டு வேற எங்க போறாரு பார்வதி? இங்கதான் வருவாரு. ஆதி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. குடு. பாத்தியா ஐயோ என்ன சொன்னான்னு கேட்டு. மாமா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே. பார்வதியை பத்தி இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ பாட்டு கண்டுக்காம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன இதெல்லாம்? ஏன் ஆபீஸ் மெயில யாருமே செக் பண்றது இல்லையா? என்ன ஆச்சு அகிலா? கனடா கம்பெனில இருந்து அவ்ளோ மெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு மெயிலுக்கு கூட நீங்க ரிப்ளை அனுப்பவே இல்லை. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம எல்லாரும் இருக்கீங்க. அந்த கம்பெனிக்காரன் நம்மள பத்தி என்ன நினைச்சுப்பான்? அவன் கனடால இருந்து இவ்ளோ மெயில்ஸ் போட்டிருக்கான், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. அது வந்து அகிலா, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆதி தானே இதெல்லாத்தையும் பாக்குறான். நான் அவன்கிட்டயே கேக்குறேன். இப்படி கோச்சிட்டு போறாளே. சரி, ஆதிக்கிட்ட தானே பேச போறா. சந்தோஷம்தான். அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நாகரிகம் இல்ல. நம்ம போலாம். ஐயோ, ஆண்டி ஆதி ரூமுக்கு போறாங்களே. இவங்களை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். ஆண்டி. ஐஸ்வர்யா, ஆதி ரூம்ல தானே இருக்கான்? உள்ளதா இருக்காரு ஆண்டி. சரி. ஆஹா இல்ல இல்ல ஆண்டி, ஆதி ரூம்ல இல்ல. ஆஹா, அது வந்து ஆண்டி நீங்க பார்வதி இருக்காளான்னு கேட்ட மாதிரி காதுல விழுந்துச்சு, அதான். ஓ, ஆதிக்கு வேணா கால் பண்ணி பாருங்களேன். சரி.
ஆதிய பார்க்க போன ஐஸ்வர்யா அவன் பார்வதி கூட இருக்கிறத பார்த்துட்டு தான் திரும்பி வந்துட்டா போல இருக்கு. ஆதி பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான். நாம நினைச்ச நேரம் இனிமே அவனை பார்க்க முடியாது போல இருக்கு. ஹாய், இங்க வா. மகேஷ், என்ன சாப்பிட்ற பவானி? எனக்கு ஒண்ணு வேண்டாம். முக்கியமான விஷயம் பேசணும், உடனே கிளம்பி வாண்ணே. என்ன விஷயம்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதை ஆர்டர் பண்ணலாம். பேரர் சார். எஸ் சார். சொல்லு பாபா, உனக்கு என்ன வேணும்? ஏதாச்சும் ஜூஸ் சொல்லிடு. 2 ஆரஞ்சு ஜூஸ். ஓகே சார். இப்ப சொல்லு, எதுக்காக அர்ஜென்ட்டா கிளம்பி வர சொன்ன? நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. என்னாச்சு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ டென்ஷன் ஆகாத. நான் ஒன்று சொல்லுவேன், நீ மாட்டேன்னு சொல்லாம ஓகே சொல்லணும். சொல்லுவியா? என்னடா சஸ்பென்ஸ்லாம் வைக்கிற? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. எங்கள் அம்மாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா நம்மளை பிரிச்சிடுவாங்களோன்னு பயமா இருக்கு பவானி. என்ன மகேஷ், நீ எப்படி சொல்ற? நீ எப்படி பயந்தா நான் என்ன பண்றது? ஹேய், இப்போ எதுக்கு அழுவுற? நான் சொல்றத முழுசா கேளு. ஆதி சாரும் பார்வதி அக்காவும் நம்மள ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அவங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவங்க தான். இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. நீ என்ன சொல்ற? எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அலைப்பாயுதை படத்துல வர மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் மேனேஜ் பண்ணிக்கலாம்.